Hi dears, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நண்டு ஸ்பெஷல் நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல். நான் வாங்கிட்டு வந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி அதனால் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது நண்டு வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ நண்டு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்துக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து மந்த்லி ஒன்ஸாவது செஞ்சு கொடுங்க. மார்க்கெட் போனாங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து செஞ்சு இதில் இருக்கிற கால்சியம் சத்தோடு வேறு எதுலேயுமே உங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு வாட்டி பசங்களுக்கு இதை வந்து பண்ணி கொடுங்க. இதுலேயே நண்டு ரசம் பண்ணலாம், நண்டு தித்திப்பு, நண்டு மிளகு ரோஸ்ட் நிறைய டைப் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நண்டு தித்திப்பு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வந்து 3 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட்டுக்கு காலையில் கிளம்பும் போதே என்ன பண்ணிவிடுவேன், அவங்க வரத்துக்கு முன்னாடியே இதை வந்து ரெடி பண்ணி நான் டப்பாவில் அரைச்சி வச்சுருவேன். ஏன்னா இதுதான் இருக்கிறதுலையே பெரிய வேலை. ஸோ இது வந்து தேங்காய் அரை முடி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயோட போட்டு என்னென்ன அரைக்கணும்னு நான் காமிக்கிறேன். வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, ஈஸி ரெசிபி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸி இன்க்ரீடியன்ஸும் ஒன்றுமே இல்லை, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, அவ்வளோதான். ஸோ தேங்காயோட என்னென்ன போட்டு அரைக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இதை வந்து பசங்களுக்கு வந்து நண்டு தித்திப்பு இன்றைக்கி பண்ணுறேன். ஸோ மிளகு பண்ணால் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் பசங்க வீட்டில் இருக்கிறதுனால ஸோ நண்டு தித்திப்பு பண்ணுறேன். வாங்க ரெசிபி குயிக்காக பார்க்கலாம். ஒரு டீப்பான அகலமான கடாயாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நண்டு வந்து நிறைய இருக்கிறதுனால போட்டு பெரட்டுறதுக்கு வந்து நல்லா நமக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ நல்லா அகலமான உங்கள்கிட்ட இருக்கிற அகலமான கடாயாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான கடலை எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டு நல்லா வதக்குங்க. ஆனியன் நல்லா டீப் ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும். ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ தக்காளி வெங்காயம் வதங்கும் போதே கல்லுப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கல்லுப்பு. எப்போவுமே கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், சமையலுக்கு ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. ஸோ இது ரெண்டுமே நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணலாம். ஸோ ஒரு 1/2 பிஞ்ச் மஞ்சத்தூள் போட மறக்காதீங்க. எல்லா நான்வெஜ்க்கும் மஞ்சத்தூள் கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது ரெண்டுத்தையும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம தேங்காயிலையும் வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா போட்டு அரைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து தேங்காயில் போடுறதுனால இதில் கொஞ்சம் காரம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா அந்த மிளகா நெடி போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் மிளகா நெடி போகிற வரைக்கும். ஸோ அங்கே மிளகா நெடி போகிறதுக்குள்ளேயே நான் தேங்காய் அரை முடி எடுத்தோம் இல்லையா, அது கூட 2 பச்சை மிளகா போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்க போகிறேன். இதை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. மிளகா நெடி நல்லா போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க கிராபை ஒன்றா எடுத்து ஆட் பண்ணுங்கள். கிராப் வந்து நான் கடையிலேயே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்கங்க எனக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு க்ளீன் பண்ண தெரிஞ்சால் க்ளீன் பண்ணிக்கோங்க. எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது, அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து ஒரு வாட்டி நல்லா 5 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிப்பேன். எல்லா கிராபையும் இதில் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து இப்போ பெரட்டி விட போகிறோம். சைடில் வந்து நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த வீடியோவை என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ்க்கு நிறைய டிவோஷனல் வீடியோஸும் என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன். நல்லா பெரட்டி விடுங்க ஃபுல்லாக எல்லாத்தையும். இப்போது இந்த கிராப் முழுகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா வேகணுங்க. அது இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்த உடனே
ஆரஞ்சு கலரில் மாறிடும். இந்த பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே வெந்த உடனே கலர் மாறிடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எப்போ நான் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். இது நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஸோ நண்டை நல்லா வேகட்டும். 15 மினிட்ஸ் டைம் வச்சுக்கோங்க. எப்போவுமே டைமர் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே டைமர் பக்கத்துலேயே வச்சுப்பேன் சமையல் செய்கிறதுக்கு. நல்லா இந்த தண்ணிக்குள்ளே நல்லா எல்லாம் அப்படியே நல்லா இது பண்ணி அமுத்தி விட்டுட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. தட்டு போட்டு மூடுங்க. எனக்கு கொஞ்சம் சால்ட் பத்தலை, காரம் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அப்புறம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம நண்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சுங்க. நான் சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள், அந்த ப்ளூ கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு. ஸோ நல்லா வெந்துடுச்சு நம்ம நண்டு. நல்லா கம்மன்னு செம்ம ஸ்மெல் வருது. பசங்களுக்கு கோல்டு இருந்தாலும் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. கோல்டுக்கு ரொம்ப நல்லது. சளி நல்லா அறுத்துடும் பசங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் ஆஃப்டர் 15 to 20 மினிட்ஸ் நம்ம தேங்காய் விழுதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் விழுதை நல்லா ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு நம்ம சமையலின் ராணி கொத்தமல்லியை போட்டு தூவி விட்டிங்கன்னா நண்டு தித்திப்பு வேறு லெவல் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுங்க. நான் உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம சமையலின் ராணி கொத்தமல்லியை மேலே தூக்கி விட்டு இறக்குனிங்கன்னா நம்மளுடைய நண்டு தித்திப்பு செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. சூடாக ரைஸோடு சர்வ் பண்ணுங்கள். திருப்பி இந்த ரெசிபி அவங்கள செய்ய சொல்லி கேட்பாங்க. அடுத்த வீடியோவில் நான் நண்டு மிளகு ரெசிபி போடுறேன். அவ்வளோதாங்க, நண்டு தித்திப்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தோசையோடு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ்க்கு கொடுக்கும்போதே என்னோடய ஃபேவரட் டைலாக் இதை சொல்லிக் கொடுங்க. கஷ்டப்பட்டு செஞ்சேன்னு சொல்லுங்கள், இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு நான்வெஜ் ரெசிபீஸில் எந்த டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.